Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு வகையான பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட் எப்படி வீட்லயே ஈஸியான மெத்தட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறலாம். 1/3 கப் பால் சேர்த்துறலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துறலாம். உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அதனால இதுல 2 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணிருக்கேன். இனிப்பு ஜாஸ்தி நீங்க சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல மில்க் பவுடர் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமே கெட்டியாயிரும். இது எல்லாத்தையும் நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே ரொம்ப ட்ரை ஆயிரும். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். இந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஓவர் குக் பண்ணாலும் ஸ்வீட் நல்லா வராது, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு குல்கந்த் எடுத்திருக்கேன். பாதாம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த குல்கந்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்கோவா கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு. இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பட்டர் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி அழுத்துற மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குல்கந்த் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். குல்கந்த் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த குல்கந்து பேக்கரியில் சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்மளுக்கு கிடைக்கும். குல்கந்த் ரோஜா எதெல்லாம் பண்ணுவாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குல்கந்த் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் செய்யும் போது ஸ்வீட்டோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ரோல் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இடம் விட்டுட்டு மீதி இருக்கிற ஸ்வீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரோல் பண்ணும்போது ஸ்வீட் உடையாமல் இருக்கணும், அதில் கவனமாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மெத்தட்லேயே தேவையான அளவுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற பால்கோவா வச்சுட்டு இன்னொரு டைப் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா மைலோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைலோ சேர்க்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸில் நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்வீட்டை மாற்றிடலாம். இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாக்ஸ்லேருந்து ஸ்வீட்டை வெளியே எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வச்சதுனால கட் பண்ணும்போது ஷேப் நல்லா கிடைக்கும், உடையாமல் வரும். இதுவே ஃப்ரீசரில் செட் பண்ணாமல் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், சாக்லேட் ஃப்ளேவரில் மில்க் ஸ்வீட் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குல்கந்த் மில்க் ஸ்வீட்டும் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் ஸ்வீட்டில் குல்கந்த் ஆட் பண்ணி செய்யும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு.
சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு 2 வகையான பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட் ஈஸியாக வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.